இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2024 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 6:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 12:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேறுவதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. பொறுமையுடனும் அமைதியுடனும் இருப்பதும் நல்லது. இன்று அவ்வப்பொழுது சலிப்பான போக்குடனும் இருப்பீங்க. இதனை மட்டும் தளர்த்திக் கொள்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல மற்றவர்களிடத்துல பழகும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நன்மதிப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் துணையும் உங்கள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பாங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். கல்வி பணியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். இன்றைய நாள் வீண் விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணம் கையில இருந்தாலும் ஏதாவது செலவுகளும் ஏற்படவும் செய்யுங்க. இதனால ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. வியாபாரத்துல வேலையாட்களிடம் போராட வேண்டியதும் இருக்கும். போராடி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். உடன் வேலை செய்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுத்தும் செல்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக பெற்றோருடன் பேசி நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல மேன்மையான சூழ்நிலைகளும் காணப்படும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில விஷயங்களுக்காக ஒன்றிற்கு 2 முறை அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நீண்ட கால பயன் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக பயனாற்றவும் செய்வீங்க. உங்களிடத்துல சிறப்பு தகுதியும் காணப்படும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்களை தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறும். உற்சாகத்துடன் எதையும் முன்னின்று செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். நட்பு வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வாகனங்களை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் தருவாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது வீண் செலவுகளும் ஏற்படலாம். தொழிலுக்காக சில முக்கியமான முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து வந்த இழுபறியான போக்கும் மாறுங்க. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்குத்துறை, தணிக்கைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று புதிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிரிண்டிங் துறை, மீடியா துறை, விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று வேலையில பிஸியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இதற்கு இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில மாற்றங்களும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல தெளிவும் உண்டாகும். கலைத்துறையில ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். தனமும் லாபமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தெளிவும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. அமைதியாக இருப்பதும் நல்லது. கவனமாக செயலாற்றுவதும் நல்லது.
ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி நன்கு திட்டமிடவும் செய்வீங்க. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இதனால உறவுல மகிழ்ச்சியும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. காதலுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. தேவையின்றி பதட்டப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சகோதரர்களுடைய உறவுகளினால சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால தூக்கத்தை தொலைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பண வரவுகளை எல்லாமே பக்குவமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. காதல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய துணைக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளுடைய பெருமைகளை மற்றவர்களிடத்துல சொல்லியும் மகிழ்வீங்க. பழைய சிக்கல்களை ஒன்று தீரவும் செய்யும். உத்தியோகத்துல உங்களுடைய புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களினான ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான பண முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு சீராகவும் இருக்கும். சேவை தொழில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விஷுவல் மீடியா, பிரிண்டிங் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய தொழிலுக்கு பயனுள்ள தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அனுபவம் மிக்க ஒருவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சஞ்சலமான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மறையும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் லாபமும் உண்டாகும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குழப்பங்களும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. இதனால இன்று எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செய்வதும் நல்லதுங்க. நேரத்தோடு என்ற வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை சமாளிக்கும் வகையில பணப்புழக்கமும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பதட்டப்படாமல் இருப்பதும் நல்லது தாங்க.
விவசாய தொழில்ல இருக்கிறவங்க உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. விவசாயிகள் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும். தொழிற்சாலையில பொருள் உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடல் கடந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். ஒரு சிலருக்கு புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பிள்ளைகளுடைய நலனிலும் சரி வளர்ச்சியிலும் சரி கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, சுய தொழில இருக்கிறவங்களுக்கும் சரி, வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். உடல் நலம் சீராகவும் இருக்கும். ஆனால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று குறையும். அரசு துறை மற்றும் வாகனத்துறை தொடர்பான தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். வித்தியாசமான கற்பனைகளினால புதிய வாய்ப்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அலைச்சல்களும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமின்மை போன்றவைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வெற்றியும் நன்மதிப்பும் காணப்படும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியில கவனமுடன் இருப்பதும் நல்லது. கவனமின்றி இன்று வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. இதனால பணியின் தரம் பாதிக்கவும் படலாம். கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் அணுகுமுறை உங்களுடைய துணையை ஈர்க்கவும் செய்யும். யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சற்று மந்தமான போக்கும் காணப்படலாம். செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நிதியில ஓரளவிற்கு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் என்பதனால மன சோர்வும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று குறையவும் செய்யும். சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். தொழில இறங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவின் காரணமாக சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. தாய்வழி உறவினர்களுடன் மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில சில அதிரடியான செயல்பாடுகளினால போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. தாய் வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும்.
பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலத்தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றும் விடலாம். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். கல்வியில மாணவர்கள் மேன்மையான நிலையையும் அடைவாங்க. கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகளும் தேடி வரலாங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் ஓரிரண்டு நாட்களுக்கு பின்பு வெற்றிகரமாகவும் கூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்துல இருக்கிறவங்க உங்களுடைய வசீகரமான பேச்சுக்களினால புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். திடீர் செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். பெரியவர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வாகன மாற்றம் தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் உண்டாகும். உணவு சார்ந்த துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பயனுள்ள செயல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சௌகரியமாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி மற்றும் தரமான முடிவுகளையும் எடுக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. சிறந்த தகவல் தொடர்பாடல்களுடனும் காணப்படுவீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கடன்களை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதிகமாக நம்பியவர்களும் வாக்கு கொடுத்தவர்களும் ஏமாற்றி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடங்கள்ல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. மேலதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. தேவையற்ற இடங்கள்ல அமர்ந்து தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருக்கவும் செய்வாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சியும் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. தைரியத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களினால ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். காலையில பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல ஓரளவு சுமூகமாகவும் இருக்குங்க. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மந்தத்தன்மையும் குறையுங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது வீண் அலைச்சல்களையும் தந்தாலுமே நீங்கள் எதிர்கொண்டு சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். ஒப்பந்த பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில இணைவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். நேர்காணலுக்கான அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஓரளவிற்கு பற்றாக்குறை இருந்தாலுமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பற்றாக்குறைகளும் இருந்து நீங்கும்.
அரசு காரியங்கள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. எழுத்து துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மறைமுகமான தடைகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உடல்ல தோற்ற பொலிவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. திறமைகளும் வெளிப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல தெளிவும் இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றலின் மூலம் நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களை சுற்றி காணப்படும் சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுடைய பணியில மற்றும் பிரதிபலிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. சக பணியாளர்களுடன் பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியை குறித்த நேரத்துல முடித்தும் விடுவீங்க. அதற்கு முன்னுரிமை தரவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற ஆதரவின் காரணமாக உங்கள் துணையும் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். செலவுகளை நிர்வகிப்பதை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல ஏதாவது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். அரசு துறை தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலைகளையும் பார்ப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். இதனால நீங்கள் பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். திருமண வாய்ப்புகளும் கூடி வரலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகள் சுமூகமாகவும் முடியும். தந்தையிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிறமொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்பாடுகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். இதன் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல துரிதமும் உண்டாகும். சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துரிதம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக யோசித்து செயல்பட வேண்டியதும் அவசியங்க. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குறிப்பாக எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுடைய செயல்கள்ல ஏதாவது பாதிப்பையும் ஏற்படுத்தியும் விடலாம். பணியிடத்துல ஏதாவது கூடுதல் பொறுப்புகளும் இருக்குங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே என்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணை உங்களிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுடனும் இருப்பாங்க. இன்று ஒரு மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினருக்காக ஏதாவது செலவுகள் இருக்கின்றது என்றாலுமே இது பயனுள்ள செலவுகளாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பாதுகாப்பற்ற உணர்வுகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாங்க. இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மிகுந்த மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விளக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்காக ஏதாவது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் தொழில்ல செய்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்தினால இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உங்களை பற்றி ஏதாவது வதந்திகளும் ஏற்படலாம். நிதானம் தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்களிடம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாகவும் முடியும். அவர்களுக்காக ஏதாவது உதவிகளையும் செய்வீங்க. போனஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஊதிய உயர்வை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாங்க. பழைய நினைவுகளினால ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். முதலீடுகள் குறித்து சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பது தொடர்பான விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்தையும் ஏற்படுத்தலாம். ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புகழும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல இருக்கின்ற தைரியத்தை கொண்டு இன்று நீங்கள் முன்னேறவும் செய்வீங்க. கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் என்று உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதை தடுப்பதாகவும் இருக்கும். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொண்டு வேலை செய்வதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய விருப்பப்படியும் நீங்கள் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்.
உங்களுடைய முயற்சியின் காரணமாக வீட்டில் ஏற்பட்டு இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும், நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேம்போக்காக இருந்து வந்த சேமிப்பு திட்டங்கள்ல இப்பொழுது அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. அதற்கான முயற்சிகளை இறங்கவும் செய்வீங்க. உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்தும் காட்டுவீங்க. இதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய உதவியினால தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களை பற்றி மறைமுக விமர்சனங்களுக்கும் வதந்திகளுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். தொழில்ல விருத்தியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாடுகள்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். நண்பர்களிடத்துல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசுவதும் நல்லது. வியாபார விருத்திக்கான முயற்சிகள் கைகூடியும் வரும். உங்களுடைய கொள்கையில சற்று கவனமாகவும் இருங்க. உங்களுடைய குண நலன்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயனுள்ள சிந்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ படிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். ஒரு விருத்தியான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சுதந்திரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பக்குவப்பட்ட நிலையிலும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். முன்பு உங்களிடத்துல ஏதாவது உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன சங்கடங்களும் நீங்கும். தொழில் போட்டிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. வாங்கிய கடன்களை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சங்கடங்களும் நீங்கும். இன்று குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கடமை உணர்வுடனும் செயல்படவும் தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. வெளியில் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும், எதிர்பார்த்தபடியும் இருக்கும். வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமையை கைக்கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில இருவருக்குமான அந்யோன்யம் நன்றாகவும் இருக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட கவனத்துடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். புதிய கல்வி தொடர்பான தேடல்களும் அதிகரிக்கும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியமும் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேடல்களும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன பதட்டங்கள் காணப்பட்டாலும் மகிழ்ச்சியும் காணப்படும். விருப்பமான வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. குடும்பத்தினருடன் ஏதாவது சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எந்த செயல்களையும் சவால்கள் இருந்தாலும் அதனை எல்லாமே நீங்க எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. இது வெற்றிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையின் உதவியுடன் விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு இன்று போதுமானதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை எல்லாமே கவர்ந்தும் விடுவீங்க. இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதன் மூலம் உறவினர்களுடைய மத்தியில புகழும் பெருமையையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த அரசாங்க வேலைகளை சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டிட தொழிலாளர்கள் என்ற அக்கறையுடனும் வேலைகளையும் செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்தை பெருக்கியும் கொள்வீங்க. புதிய நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பழைய நண்பர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய அறிவுரைப்படியும் செயல்படுவாங்க. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றவும் செய்வீங்க. மாணவர்கள் கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்விக்காகவும் உபயோகத்திற்காகவும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது முன்னேற்றமான பலனை தருவதாகவும் இருக்கும். நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கற்பனை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபகரமான சூழலும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காப்பீடு தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடவும் செய்வீங்க. வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளின் மூலம் மன அமைதியையும் பெற்றுவிடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக பொறுப்புகளும் வந்து சேரலாங்க. இது உங்களுடைய திறமைக்கான பொறுப்புகளாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே என்ற அன்பான போக்கும் காணப்படும். வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று ஒவ்வாமையின் காரணமாக ஏதாவது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய தப்பான விமர்சனங்களினால மனவேதனைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிவிடவும் வேண்டாங்க. தேவையில்லாமல் என்று கடன் வாங்கவும் வேண்டாம். புதிய பாதையில பயணிக்கவும் செய்வீங்க. இன்று பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனசாட்சி படியும் செயல்படுவீங்க. என்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மனைவி வழி சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வாகன வகையில லாபமும் உண்டாகும். திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. கூட்டாளிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.